ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிகினிங்காக ட்ரேடிங்க்கு வரவங்க நிறைய வந்து லாஸ் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஏற்றுக்க முடியாத, அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு உண்மை தான். நிறைய ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் தான் பண்ணுறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்த்தீங்கன்னாலும் ஆல்மோஸ்ட் வந்து 90% ஆஃப் ட்ரேடர் வந்து லாஸ் தான் பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் வந்து என்ன? ஒரு 10% மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா இதுக்கு வந்து ரீசன் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. 10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னாலும் சரி, 20 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னாலும் சரி, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னாலும் ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது டே பை டே எப்பவுமே ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். ஸோ இந்த பிஹேவியர் டே பை டே, இயர் பை இயர், ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ இருக்கும், எவ்வளோ வரும் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் சேம் தான். ப்ரெடிக்டபிள் பிஹேவியர். அதே மாதிரி லாங் டேர்மில் மார்க்கெட் மேலே தான் போகுங்கிறதும் கிளியராக வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். இதுக்கு பெரிய நாலேஜெலாம் தேவை கிடையாது. அப்படி இருந்தும் பீப்புள்ஸ் வந்து பிகினர்ஸ் வந்து நிறைய லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு மெயினான ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, மெயினாக வந்து சைக்காலஜி தான். அதாவது பீப்புளுடைய சைக்காலஜி தான் அவங்கள வந்து டேமேஜ் பண்ணுது. ஏன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதுதான் வந்து பிரச்சனையே. உங்களுடைய கண்ட்ரோலில் தான் உங்களுடைய மொத்த பணமும் இருக்குது. நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். நீங்கள் ரிஸ்க் வந்து எப்படி வேணாலும் எடுக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த கண்ட்ரோல் வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் கையில் கொடுக்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து ஓவர் ஃபியர் ஆகுறீங்க, இல்லைன்னா ஓவர் க்ரீட் ஆகி லாஸ் பண்ணுறீங்க. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து ஒரு சில இம்பார்ட்டண்டான விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரேடிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ட்ரேடிங்கிறது வந்து சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் தான். அதை நீங்கள் பிஸ்னஸாக பார்க்கும்போது அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். நீங்கள் வந்து அதை வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டு உள்ள ஒரு என்டர்டெயின்மெண்ட் இடம் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை ஒரு குயிக் மணி கேம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது உங்களை வந்து கவுத்தி விட்டுரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பிகினர்ஸ் ட்ரேடர் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, ஒரு ப்ராப்பரான நாலேஜ் கிடையாது. அதாவது வந்து ஒரு மார்க்கெட்டை பற்றின ப்ராப்பர் நாலேஜ் வந்து இல்லை. ப்ராப்பர் நாலேஜ் இல்லாமல் எப்படி வந்து மார்க்கெட் ஒர்க் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் எடுத்திங்கன்னா, ஒரு ப்ரைஸ் அப்படிங்கிறது, ஸ்டாக்குடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது எதை வச்சு டிசைட் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து அக்கௌண்டிங் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நீங்கள் அக்கௌண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கிட்ட போய் சும்மா கேளுங்க. ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டோ யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா, ஒரு ஸ்டாக்குடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து, ஷேருடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது எப்படி டிசைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்டு பாருங்கள். அதை பற்றி நம்மளுடைய வீடியோவே வந்து நம்மளுடைய சேனல்லே வந்து கம்ப்ளீட்டாக வந்து அக்கௌண்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கோம். ஏன்னா மக்களுக்கு வந்து டீப்பான நாலேஜை லேர்ன் பண்ணுறதுல வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது உண்மையாகவே கம்மியாக தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஜம்ப் ஆகி எதில் வந்து குயிக்காக நம்ம பணம் சம்பாதிக்க முடியும், எதில் குயிக்காக வந்து நம்ம கெயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டுக்கு போகிறதுனால தான் இந்த நாலேஜ் எல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க. இந்த நாலேஜ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு, இந்த அக்கௌண்டிங் நாலேஜ் எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டு போகும்போது அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பரான நாலேஜ் இல்லைங்கும் போது அவங்க இப்போ பார்க்குற விஷயங்கள்லாம் ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறாங்க. பார்க்குற விஷயங்கள்லாம் வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்டில் வந்து அவங்கள கொண்டு போயிடும்னு நினைக்கிறாங்க. எது உண்மைன்னு அவங்களுக்கு தெரியல. எது உண்மைன்னு அவங்களுக்கு தெரியணும்னா, எது ஃபண்டமெண்டல், எது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது தெரிஞ்சாதானே நீங்கள் வந்து இன்னொருத்தர் சொல்லும் போது அதை அனலைஸ் பண்ண முடியும், எது உண்மைங்கிறது. ஸோ அந்த பாயிண்ட்டே வந்து தெரியல. அதே மாதிரி ஒரு கம்பெனி வந்து ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் இருக்காங்க அப்படின்னா, அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து எப்படி வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து இத்தனை ரூபா ப்ரைஸுக்கு தான் நான் வாங்கலாம், இத்தனை ரூபா ப்ரைஸுக்கு நான் வாங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் எப்படி வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, அவங்க வந்து எப்படி அதை தெரிஞ்சுக்கிறாங்க, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் வந்து தெரியலை. ஸோ அப்போது ஸ்ட்ராட்டஜினா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இம்பார்ட்டண்ட். ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஆனால் இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இது வந்து நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இன்வெஸ்டிங்க்கு தான் இது பொருந்தும், ட்ரேடிங்க்கு பொருந்தாது அப்படின்னு நினைப்பாங்க. அது வந்து தப்பு. ஏன்னா இப்போ வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஒரு ஸ்டாக்கில் நான் எடுக்கிறேன் அப்படின்னா, அந்த ஸ்விங் ட்ரேடிங்கை அந்த ஸ்டாக்கில் வந்து இப்போ அந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் 100 ரூபா இருக்குது அப்படின்னா, அந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையே வந்து ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது, 100 ரூபா தான் அதிகபட்ச விலையே அப்படின்னா, இப்போ அதில் போய் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் எடுத்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் டேஸ்க்கு நீங்கள் ஹோல்டு பண்ணால் ஒரு 150 ரூபா வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு விற்றுட்டுருக்கு.
ஆனால் அதில் வந்து நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் 2 ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த 300 ரூபா ஸ்டாக்கில் பெரிய அளவில் நான் ஸ்விங் ட்ரேடிங் வந்து நான் எடுக்க வேண்டாம், இந்த 100 ரூபா ஸ்டாக்கில் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா, இந்த 100 ரூபா ஸ்டாக்கு ஆல்ரெடி ஓவர் வேல்யூடு ஜோனில் இருக்குது. எப்போ வேணால் இது இன்க்ரீஸ் ஆகும்போது ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து எல்லாத்தையும் விற்றுட்டு வெளியே வரலாம். ஏன்னா ஓவர் வேல்யூடு ஸ்டாக்கு இது கண்டிப்பாக வந்து விழுகும். யார் முதல்ல விற்கிறாங்க அப்படிங்கிறதா இங்கே பிரச்சனையே. அதனால் முதல்ல விற்றுட்டு யார் வெளியே வராங்களோ அவங்களுக்கு சந்தோஷம். அதனால் ஆல்ரெடி ஓவர் வேல்யூடில் இருக்குது. இந்த 100 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்கு வாங்கின நிறைய இன்வெஸ்டர்ஸும் இருப்பாங்க. அதனால் அவங்கெல்லாம் ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. 100 ரூபாய்க்கு மேலே ஓவர் வேல்யூடு, ஆல்ரெடி 100 ரூபாயே ஓவர் வேல்யூடு. இதுக்கு மேலே போக போக இது ட்ராப் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி அண்ட் ப்ராபிலிட்டி ஹையராக இருக்கும். அப்போது நீங்கள் இதில் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போது மேபி அந்த ஸ்டாக் நீங்கள் ஸ்டாப் லாஸ்லாம் வச்சுருப்பீங்க, ரிஸ்க்கெலாம் மேனேஜ் பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இப்போ இதுவே 300 ரூபா ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூவே 600 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு வந்ததுன்னா எல்லா இன்வெஸ்டரும் மோஸ்ட்லி அக்யூமுலேஷன் ப்ராசஸ்லேயே தான் இருப்பாங்க இந்த ஸ்டாக்கில். ஏன்னா எப்பப்பெல்லாம் கீழே வந்தாலும் வாங்குகிற மோட்லேயே தான் இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஃபெடரல் பேங்க் கூட சொன்னேன். ஃபெடரல் பேங்க் வந்து இப்போ ஆல்ரெடி அண்டர் வேல்யூடில் தான் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் எடுத்தாலுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத நான் சொன்னேன். இன்வெஸ்டிங் தாராளமாக லாங் டேர்மில் இன்வெஸ்டிங் தாராளமாக பண்ணலாம். இந்த ப்ரைஸ்க்கு இனிமேல் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அண்டர் வேல்யூடு ஸ்டாக். அது வந்து ஒரு 300 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு ஸ்டாக் இன்றைக்கி 170 ரூபா சம்திங் விற்றுட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து என்னுடைய கால்குலேஷன். சரிங்களா? இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தெரியாமல் நம்ம போய் ட்ரேட் பண்ணும்போது யார் சொல்கிறது கரெக்டு யார் சொல்கிறது தப்புன்னே தெரியாது. கடைசியில் வந்து நம்ம ஒரு ப்ராப்பரான நாலேஜே நமக்கு இருக்காது. இந்த ஒரு ட்ராப்பில் போய் நீங்கள் மாட்டிக்குவீங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சிஸ்டமுமே இருக்காது. இப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேஸ்டாக ட்ரேட் பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ட்ரேட் பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேட் பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு எஸ்எம்சி கான்செப்டில் ட்ரேட் பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு இண்டிகேட்டரை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு வந்து குத்துமதிப்பாக மனசில் என்ன தோணுதோ அதை வச்சு கூட இன்ட்யூஷன் பேஸ்டாகவும் ட்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுன்னா நீங்கள் எந்த ஒரு சிஸ்டமுமே உங்கள்கிட்ட இல்லை. ஓகேங்களா? இந்த சிஸ்டமே இல்லாமல் போகும்போது இதுதான் நான் சொல்ல வந்தேன். அதாவது கம்ப்ளீட் கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்குது. உங்களுடைய பணத்தை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கம்ப்ளீட் கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்கும்போது நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிசிஷன் எடுக்க முடியுது. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் இது மாதிரி மற்ற பிஸ்னஸ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் ஒரு மளிகை கடை வைக்கிறாருன்னு வைங்க. இப்போ அந்த மளிகை கடையில் வந்து ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டார், 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் போட்டார். இப்போ இந்த 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டு அவர் போட்டுட்டு இப்போ அவர்கிட்ட கையில் பார்த்தீங்கன்னா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இருக்காது. எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து 5 lakhs கடைக்கும் 5 lakhs இன்வெஸ்ட்ரி கொஞ்சம் ஒரு 50,000 1 லட்சம் வந்து ஒரு மாதத்துக்கு சமாளிக்கிற மாதிரி வச்சுருக்காரு. அவ்வளோதான். அப்போது அவருக்கு வந்து கடையில் வந்து சேல்ஸ் வரணும். ஓகேங்களா? பீப்புள்ஸ் வந்து கஸ்டமர் வந்து சேல்ஸ் வரணும். இப்போ சேல்ஸ் வரதான் அவர் வந்து என்ன அடுத்தடுத்த நடவடிக்கை என்ன எடுக்க முடியுமோ எடுக்க முடியும். அதே மாதிரி சேல்ஸ் வரும்போது எகைன் அண்ட் எகைன் இன்வென்ட்ரி வாங்கி போட்டே இருப்பார். இதுதான் வந்து அவரால் பண்ண முடியும். ஆனால் இதே 10 லட்ச ரூபாயை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு டிசைனாக ட்ரேட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, இன்னொரு நாளைக்கு இன்னொரு ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் வந்து இன்வெஸ்டிங் போகலாம், அதுக்கப்புறம் ஆப்ஷன் ட்ரேடிங் போகலாம், அதுக்கப்புறம் ஸ்விங் ட்ரேடிங் போகலாம், அதுக்கப்புறம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரேடிங் ஸ்டைல் இருக்கு இல்லையா? அது ஒவ்வொன்றிலையும் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் பண்ணலாம். ஏன் ஒரே நாள்லேயே வந்து 3-4 விஷயத்தை பண்ணலாம். அப்போ இந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. காரணம் என்னென்னா இந்த 10 lakhs இவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டாருன்னா அந்த 10 lakhs எல்லாம் சடனாக வந்து ரிட்டர்ன் எடுக்க முடியாது, கேஷாக எடுக்க முடியாது அவரால், அவர் லிக்விடேட் பண்ண முடியாது. ஆனால் இங்கே எல்லாமே உங்கள்கிட்ட கேஷாக இருக்குது. டக்குன்னு டெசிஷன் எடுக்க முடியும். பை செல் பட்டன் தான். அப்போ இவ்வளோ சுலபமாக இருக்கிறதா இங்கே பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏன்னா இது சைக்கலாஜிக்கலாக உங்களை ஈஸியாக வந்து ட்ராப்பில் எடுத்துகிட்டு போயிடும். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் வந்து கிளியராக வந்து புரிஞ்சுக்கணும். இந்த ட்ராப்பில் வந்து நான் மாட்டக்கூடாது. ஏன்னா நான் இஷ்டத்துக்கு ட்ரேட் பண்ணுறது என்ன, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன அட்வான்டேஜோ அதுதான் வந்து உங்களுடைய டிஸ்அட்வான்டேஜ் பிகாஸ் ஆஃப் ஹியூமன் சைக்காலஜி. அதனால் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் கிளியராக புரிஞ்சுங்க. ட்ரேடிங் சிஸ்டமே இல்லாமல் நீங்கள் இஷ்டத்துக்கு ட்ரேடிங் சிஸ்டம்னா என்னென்னா, நான் எப்போ ட்ரேட் எடுக்க போகிறேன், ஏன் அந்த ட்ரேட் எடுக்க போகிறேன், அதில் இருக்கிற ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ என்ன, வின்னிங் ரேஷியோ என்ன, அந்த ட்ரேடை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்னுடைய லிக்விடிட்டி எப்படி இருக்கும், என்னுடைய பொசிஷன் வந்து எப்படி இருக்கும், எவ்வளோ ட்ரேட்ஸ் வந்து ஆவரேஜாக நான் எடுக்க போகிறேன், அந்த டோட்டல் பிஸ்னஸ் பிளான் தான் வந்து
கம்ப்ளீட் ட்ரேடிங் சிஸ்டம்னு சொல்கிறது. இதை வந்து சும்மா ஒரு பேருக்கு நம்ம எழுதிட முடியாது. இந்த ட்ரேடிங் சிஸ்டம் எப்படி வந்து பேசிக்காக பில்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு புரியும். அப்போ தான் வந்து நீங்கள் உங்களால் அந்த ட்ரேடிங் சிஸ்டம் பில்டு பண்ண முடியும். அந்த ட்ரேடிங் சிஸ்டம் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் இருந்தாலும் ட்ரேடிங் சிஸ்டம் வேணும். நீங்கள் ஏன்னா என்ன செட்டப்பில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு செட்டப்பில் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக ஒரே செட்டப்லேயே 10 நாள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கலாம். நெட் ப்ராஃபிட் வந்து 10வது நாளில் நெட் ப்ராஃபிட் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சிஸ்டம் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ராபபிலிட்டியில் ஒவ்வொரு விஷயத்தை பண்ணும்போது உங்களுக்கு அது எங்கே போய் முடிய போகுதுன்னு உங்களால் கணிக்கவே முடியாது. ஓகேங்களா, இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ் அவர்ஷன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான சைக்காலஜி. அதாவது சைக்கலாஜிக்கலாகவே வந்து நம்மளுடைய ஹியூமன் மைண்டுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய 400 கோடி வருஷமாக நம்மளுடைய ஹியூமன் மைண்ட் அப்படிங்கிறது எவல்யூஷன் ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து 400 கோடி வருஷமாக வந்து நம்ம எப்படி உயிரோடு இருந்தோம், எவல்யூஷன் ஆனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எவல்யூஷனரி பயாலஜிலேயே ஏகப்பட்ட மிருகங்கள், ஏகப்பட்ட இப்போ டைனோசர் வாழ்ந்த காலத்துலேயும் நம்ம வாழ்ந்தோம். ஆனால் வேற ஒரு மிருகம் மாதிரியான ஒரு எவல்யூஷனில் நம்ம இருந்தோம். ஓகேங்களா, இப்போ இந்த இதெல்லாம் சயின்டிஃபிக்கான விஷயங்கள். அப்போ எப்படி இவ்வளோ உயிரினங்கள் அழிஞ்சும் மனுஷன் வந்து அழியாமல் தப்பிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் மனுஷனுடைய இன்டெலிஜென்ஸ். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, இன்டெலிஜென்ஸு, ஸ்ட்ரென்த்து. ஏன்னா நமக்கே தெரியும் நம்ம ஒரு பூனையோட சண்டை பிடிக்க முடியாது. பூனையே நம்மளை அடிச்சிடும். ஏன்னா அதை அடித்தாலே நம்மளால் தாங்க முடியாது. ஈஸியாக நம்மளுடைய தோலோ நம்மளுடைய ஹியூமனுடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கும்போது மிருகத்துடைய கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப வீக். ஓகேங்களா, கம்பேரிட்டிவ்லி ஒரு பூனையோ நாயோ கம்பேர் பண்ணிங்கன்னா. ஆனால் நம்ம எப்படி வந்து இவ்வளோ வருஷம் உயிரோடு இருந்தோம்னா அதுக்கு காரணம் அடாப்டபிலிட்டி. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளை அடாப்ட் பண்ணி நம்ம வாழ்கிற இந்த அடாப்டபிலிட்டிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடாப்டபிலிட்டி அண்ட் எவல்யூஷன், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளே தகவமைச்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இதுதான் வந்து நம்மளை இவ்வளோ வருஷமும் உயிர் வாழ வச்சது. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. எப்படி அந்த அடாப்டபிலிட்டி உருவாச்சுன்னா நம்மளுடைய சைக்காலஜிலேயே அது இன்பில்ட் ஆகிருக்கு. இந்த இன்பில்டு நேச்சர் என்ன பண்ணுது அப்படின்னா டோட்டலாக நமக்கு மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் எகெயின்ஸ்டாக ப்ளே பண்ணும். ஏன்னா நம்ம உயிரோடு இருக்கிறதுக்காக சர்வைவலுக்காக பில்டு பண்ண அந்த பிரெயின் தான் உங்களுக்கு வந்து நிறைய டேமேஜையும் உண்டு பண்ணும். ஓகேங்களா, ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இதை வந்து நீங்கள் அவேர்னஸு கொண்டு வராமல் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணாமல் உங்களால் அதை அப்படி ஒன்று இருக்குன்னே உங்களால் பார்க்க முடியாது. நீங்கள் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிட்டுருப்பீங்க. அப்போ இந்த லாஸ் அவர்ஷன் சைக்காலஜி என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுடைய பெயின் அப்படிங்கிறது வந்து 2 times அதிகமாக இருக்கும் உங்களுடைய ஹாப்பினஸை விட. ஓகேங்களா, இப்போது 100 ரூபா நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 100 ரூபா லாஸ் ஈக்குவல் டு ஒரு 100% பெயின் அப்படின்னு வச்சுக்கிறோன்னு சும்மா ஒரு நம்பர் வச்சுக்கிறோம். 100 ரூபா லாஸ் அப்படின்னா 100 பெயின் அப்படிங்கிறது ஒரு நம்பர். அப்படின்னா 100 ரூபா லாஸ் பண்ணால் 100 times நீங்கள் பெயினை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அப்படின்னா அதே 100 ரூபா நீங்கள் ப்ராஃபிட் பண்ணும்போது நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு 50 to 60 பெயின் தான் 50 to 60 ஹாப்பினஸ் தான் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது வந்து உங்களுடைய 100 ரூபா நீங்கள் சம்பாதிக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷத்தை விட இந்த 100 ரூபா லாஸ் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வருத்தம் வந்து டபுள் மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். இதுதான் லாஸ் அவர்ஷன். அதனால் நீங்கள் எப்பவுமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 100 ரூபா உங்களுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா அதை வந்து எப்படியாவது அதை திருப்பி ப்ராஃபிட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து விட்டுகிட்டே இருப்பீங்க. ஓகே, திரும்பி வந்துடும். இது எல்லாமே கவர் பண்ணுறதுக்கு தான் அந்த ட்ரேடிங் சிஸ்டமே பில்டு பண்ணணும்னு சொன்னேன். அந்த ட்ரேடிங் சிஸ்டத்தில் இந்த பார்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கிளியர் பிளான் இருக்கணும். அந்த கிளியர் பிளான் வந்து சைக்கலாஜிக்கலாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ஸ்டாட்டிஸ்டிக்கலாகவும் ஒரு சாலிடான ப்ரூஃபோடையும் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபெயிலியர் ஆவீங்க. இந்த லாஸ் அவர்ஷன்னால தான் நம்ம லாஸை கட் பண்ணாமல் விட்டுட்டே இருப்போம். ஓகேங்களா, லாஸை வந்து இன்னும் கொஞ்சம் மேலே வந்துருமோ அப்புறம் பெரிய லாஸ் ஆகிடும். ஸோ இந்த பார்ட்டெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாலே நீங்கள் ட்ரேடிங் பிளான் ப்ளஸ் வந்து இந்த மாதிரியான சைக்கலாஜிக்கல் சிம்டம்ஸ்லாம் இருக்குதுங்கிறத நீங்கள் முதல்ல கற்றுக்கணும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு உண்டான பிளான் வந்து நான் அந்த ட்ரேடிங் சிஸ்டம் சொல்லும்போது இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ வந்து ட்ரேடிங் சிஸ்டம் எப்படி ஒன்று பில்டு பண்ணலாம் அப்படிங்கிற அந்த நேச்சரை வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். இப்போ வந்து அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. நிறைய பேருக்கு சார் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ என்ன? அதாவது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோனா என்ன? 100 ரூபா நம்ம ரிஸ்க் எடுத்து 300 ரூபா சம்பாதிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ ரிஸ்க் வந்து 1 time
ரிவார்டு வந்து 3 டைம்ஸ். ஸோ 1:3 ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லுவோம். நிறைய பேர் இதைத்தான் கேட்பாங்க. எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தாலுமே அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஓகே சார் உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டு என்ன, ரிஸ்க் ரிவார்டு இது வந்து ஒரு ஃபூலிஷ்னஸான ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து அறகுறை இந்த அரைகுறை நீச்சல் ஆபத்துன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு டாபிக் தான் இது. ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவை மட்டும் வச்சுட்டு நீங்கள் வந்து பண்ணிடுவீங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, இல்லைங்க, அவங்க ஒரு நியாயமான ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட் வந்து நியாயமான ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க. அதாவது ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ எதுக்கு சொல்கிறேன்னா, நான் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்குறீங்கன்னா அதை வந்து நான் 2-3 டைம் ப்ராஃபிட் பண்ணிடுறேன், ஆனால் லாஸ் பண்ணும்போது பெரிய லாஸ் வருது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் முக்கியமாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ அப்படிங்கிறது எதை வச்சு நீங்கள் பில்டு பண்ணணும் அப்படின்னா, அது கம்ப்ளீட்லி கோரிலேட்டட் டு வின்னிங் ரேஷியோ. வின்னிங் ரேஷியோவும் ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவும் ஒன்றுக்கொன்று ஒரு பேலன்ஸ்டு ஆக்ட். சரிங்களா? வின்னிங் ரேஷியோவும் ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவும் பேலன்ஸ்டு ஆக்ட். இப்போ எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. வின்னிங் ரேஷியோ 70% இருந்ததுனால் உங்களுடைய வின்னிங் ரேஷியோ 70% இருந்தது. நல்லா புரிஞ்சுங்க. வின்னிங் ரேஷியோ 70% இருந்ததுனால் நீங்கள் வந்து ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ 1:1 இருந்தால் கூட உங்களால் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் தாராளமாக பண்ண முடியும். இதுக்கு வந்து நீங்கள் வேணும்னா கால்குலேஷன் எடுத்து போட்டு பாருங்கள். அதாவது 100 ரூபா ரிஸ்க் எடுத்து 100 ரூபா தான் சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வின்னிங் ரேஷியோ 70% இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, 100 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 7 ட்ரேடு வந்து ப்ராஃபிட் பண்ணுவீங்க. 7 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா 700 ரூபா நீங்கள் சம்பாரிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? மீதி 3 ட்ரேடு, அதாவது 30% தான் லாஸ் பண்ணுறீங்க. அப்போது மீதி 3 ட்ரேடுக்கு 300 ரூபா லாஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நீங்கள் லாஸ் பண்ணாலும் 100, கெயின் பண்ணாலும் 100 அப்படின்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக 700 ப்ராஃபிட்டு 300 லாஸ் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ இருப்பீங்க? 400 ரூபா நெட் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. கரெக்டாக? 400 + 300 700. அப்போது 400 ரூபா நீங்கள் நெட் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. அப்போது உங்களுக்கு 1:1 ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ இருந்தால் இது ஒரு ஃபெயிலியர் ஸ்ட்ராட்டஜியானா நீங்கள் வின்னிங் ரேஷியோ பார்க்கணும். வின்னிங் ரேஷியோ சொல்லாமல் நீங்கள் ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ மட்டும் கேட்டிங்கன்னா இது பண்ண முடியாது. சரிங்க, அப்போ வந்து ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ 1:2 வச்சுக்கிறேன், இல்லை 1:20 கூட வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுக்கோங்க, வைக்கிறதுல என்ன இருக்குது? நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் ஆசைப்பட்ட 1:20 சார் நான் வந்து 100 ரூபா ரிஸ்க் எடுப்பேன், ஆனால் வந்து 2000 ரூபா ப்ராஃபிட்டு தான் நான் வைப்பேன் அப்படின்னு டார்கெட் தான் வைப்பேன்னா நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி போகிறது வந்து எத்தனை தடவை நீங்கள் போகும்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா 10% ஆஃப் டைம் கூட அந்த மாதிரி நடக்காது. ஏன்னா 1:20 எங்கே நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஃபார் அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன், அதாவது ஓடிஎம்ல ஃபார் அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன். நீங்கள் மேபி அந்த ஆப்ஷன் வந்து 2 ரூபா 3 ரூபாய்க்கு விற்றுட்ருக்கோம். ஆனால் திடீர்னு மார்க்கெட் ஏதாவது கிராஷ் ஆச்சு அப்படின்னாலோ, இல்லை மார்க்கெட் ஏதாவது சடனாக பூம் ஆச்சு அப்படின்னாலோ, அந்த ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து ஒரு 150 ரூபீஸ் 100 ரூபீஸ் இந்த மாதிரியான சடனாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ எடுக்க முடியும். ஆனால் இந்த மாதிரியான டைம் எவ்வளோ தடவை போகும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 10% ஆஃப் த டைம் தான் நடக்கும் 100%. அப்போ 90% ஆஃப் த டைம் நீங்கள் வந்து பணத்தை லாஸ் பண்ணிட்டே தான் இருப்பீங்க. இந்த 100 ரூபா மேபி 100 ரூபா லாஸ் பண்ணிட்டே தான் இருப்பீங்க. 90% அந்த 10%, அதுவும் எந்த 10% எப்படின்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்போது நீங்கள் ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம், ஆனால் அது அச்சீவ் ஆகாதில்ல. அப்போது ஆட்டோமேட்டிக்காக வின்னிங் ரேஷியோ உங்களுக்கு குறைஞ்சிரும்ல. அப்போ இது எல்லாமே மைண்டில் வச்சு தான் நீங்கள் ட்ரேடிங் சிஸ்டம் பில்டு பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டும் கால்குலேஷனும் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்மளுடைய இன்வெஸ்டர்ஸ் தமிழ் பிளாட்ஃபார்ம் போனீங்கன்னா அதில் வந்து இந்த நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதை வந்து உங்களுக்கு தெரியலன்னா ஜஸ்ட் நான் சொல்லிடுறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். இப்போ இந்த ஈக்விட்டி வேல்யூவேஷன் மாஸ்டரி அப்படிங்கிற இந்த கோர்ஸில் கம்ப்ளீட்டாக நான் வந்து ஒரு ஸ்டாக்கை எப்படி வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதோடைய ப்ரைஸ், ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன கண்டுபிடிக்கணும், எப்படி கண்டுபிடிக்கணும், எக்ஸல் ஷீட்டோடைய ஃபார்முலாவோட கிளியர் லாஜிக்கோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதுதான் வந்து ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வந்து இதே சேம் லாஜிக் தான், ஆனால் வந்து டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். கடைசியில் வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலியர் தான். அப்போது நம்ம வந்து நமக்குன்னு ஒரு வேல்யூஷன் சிஸ்டம் வேணும், சிம்பிளாக இருக்கணும், அதே சமயத்தில் நமக்கு வந்து வேல்யூபிளாக இருக்கணும். அப்போது அதோடைய எக்ஸல் ஷீட்டு ஃபார்முலா எல்லாம் கொடுத்து கம்ப்ளீட்டாக வந்து ஈக்விட்டியை எப்படி வேல்யூஷன் பண்ணுறது ஒரு ஸ்டாக்கு அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். அதே சமயத்தில் இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 வீடியோ வந்து கிளியராக வந்து ட்ரேடிங் சிஸ்டம் பில்டு பண்ணுறதை பற்றியும், கம்ப்ளீட்டாக எக்ஸல் ஷீட்டில் ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ, வின்னிங் ரேஷியோ எவ்வளோ வரும், அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி கிளாரிட்டியாக வந்து இந்த ஃபஸ்ட் 2 வீடியோவில் சொல்லிட்டு தான் அடுத்து நம்ம ஸ்ட்ராட்டஜி லைவ் ட்ரேடெலாம் போயிருப்போம்.
ஸோ மேபி இதை பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் திரும்பி இன்னொரு தடவை கிளியராக பார்த்துக்குங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட நீங்கள் இந்த வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள், கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லேர்ன் பண்ணால்தான் உங்களால் வந்து சர்வே ஆக முடியும். அதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொன்னால் கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால் வந்து முக்கியமான விஷயங்கள் சொல்கிறேன். இன்னொரு வீடியோவில் நான் இன்னும் கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் நான் சொல்கிறேன். இப்போது பிகம் அ சூப்பர் ஹீரோ, இது வந்து ஒன் ஆஃப் த இப்போது நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து காளான் முளைச்ச மாதிரி நிறைய பீப்புள்ஸ் வந்து ட்ரேடிங் முளைச்சிட்டாங்க. இப்போ நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜாக இருக்கும். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு மேபி ஒரு 50-60 ஃபாலோவர் தான் இருக்கும். ஆனால் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000-90,000க்கு மேலே 90,000 பக்கமாக இருக்காங்க. ஸோ மேபி இந்த வீடியோ எப்போ பார்த்துருக்கீங்களோ அதை பொறுத்து அதிகமாக கூட ஆயிருக்கலாம். ஆனால் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா வெறும் 50 ஃபாலோவர் தான் இருப்பாங்க. ஏன்னா எனக்கு வந்து அந்த ஷார்ட் டேர்ம் கண்டென்ட் போடுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குமே தவிர அதில் பெருசாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியாது ஒரு விஷயத்தை. டீட்டெயில்டாக நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு சப்ஜெக்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். உலகத்திலேயே வந்து அதிகமாக பணக்காரங்க இருக்கக்கூடிய, உலகத்தையே கண்ட்ரோல் பண்ண லெவலுக்கு பவர் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் இருப்பாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த ஒரு நாட்டுடைய ஃபினான்ஸுமே அங்கே தான் இருக்குது. ஸோ எல்லா மக்களும் எங்கே போய் செலவு பண்ணுறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். எல்லாமே ஏதோ ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்குவாங்க, ஒரு பிஸ்னஸில் செலவு பண்ணுறாங்க. கரெக்டாக அவங்களுக்கு என்ன தேவையோ அதை ஒரு பிஸ்னஸில் செலவு பண்ணாங்க. இந்த பிஸ்னஸுக்கு 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று கார்ப்பரேட் பிஸ்னஸ்ஸு, இன்னொன்று பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மளிகை கடை பிஸ்னஸ். ஆனால் ரெண்டுக்குமே பொருளை சப்ளை பண்ணுறது கடைசியாக பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் தான். பொருளை சப்ளை பண்ணுறதுலேருந்து ஹேண்டில் பண்ணுறது கார்ப்பரேட் தான். இந்த கார்ப்பரேட்டை வாங்கி விற்கக்கூடிய இந்த இடம் தான் ஸ்டாக் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ ஒட்டுமொத்தடைய நாட்டுடைய எக்கனாமியே அதோடைய பிஸ்னஸை பொறுத்தா இருக்குது. அங்கே இருக்கிற சின்ன சின்ன பிஸ்னஸ், இந்த மொத்த பிஸ்னஸையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த இடம் தான் ஸ்டாக் மார்க்கெட். ஒரு கம்பெனியவே நீங்கள் வாங்கி விற்கக்கூடிய இடம் தான் ஸ்டாக் மார்க்கெட். அப்போ இவ்வளோ பெரிய இடத்துல நீங்கள் போய் ப்ளே பண்ணுறீங்கன்னா எவ்வளோ பெரிய நாலேஜ் வேணும், எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதை வந்து ஷார்ட் டேர்ம் கண்டென்ட்டில் நம்ம கொடுக்க முடியாதுங்கிறதுனால தான் வந்து லாங் டேர்ம் பெரிய அதாவது லாங் ஃபார்மேட் கண்டென்ட்டில் நம்ம இந்த மாதிரி யூடியூப் வீடியோ போடுறோம். இந்த பாயிண்ட் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த சூப்பர் ஹீரோ அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு சப்ஜெக்ட் ஆயிடுச்சு. அதாவது ட்ரேடிங் பண்ணுறத வந்து ஒரு அட்வென்ச்சர் மாதிரியும், ட்ரேடிங் பண்ணுறத வந்து ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குயிக்கஸ்ட் மணி மேக்கிங், ஒரு அப்படியே ஒரு பின்னாடி ஒரு பேக்ரவுண்டு மியூசிக்கை போட்டு நடக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வித்தைகள் காமிக்கிறது. ஒரு உண்மையாகவே சொல்லப்போனால் ஒரு ட்ரேடர் நான் பார்த்துருக்கேன், கோடிக்கணக்கில் வச்சு ட்ரேட் பண்ணுற பீப்புள்ஸையும் நான் பார்த்துருக்கேன், நானும் ட்ரேட் பண்ணியிருக்கேன். அவங்க யாருமே பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பயங்கரமான பில்டப்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு தெரியும் மார்க்கெட் ரியாலிட்டி என்ன, எப்படி ஒர்க் ஆகுங்கிறது. எப்பவுமே ஹம்பிள் மைண்டு தான் இருப்பாங்க. சரிங்களா? எப்பவுமே ஒரு ஹம்பிள்னஸ் தான் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு போக்கர் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. போக்கர் ஃபேஸ்னால் ஒரே நாளில் 20 லட்சம் 30 லட்சம் ப்ராஃபிட் எடுப்பாங்க. ஆனாலும் ஒரே மாதிரி தான் ஃபேஸ் இருக்கும், எந்த ஒரு சந்தோஷமும் இருக்காது. அதே மாதிரி 10 லட்சம் லாஸ் பண்ணாலும் எந்த இதுவும் இருக்காது. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கடைசியில் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் 30 லட்சம் நெட் ப்ராஃபிட் நின்றுட்டு இருக்கும். ஆனாலும் அந்த ஒரு கான்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி, சைக்கலாஜிக்கல் ஸ்டெபிலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. 100 ரூபா ப்ராஃபிட் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு இதை போட்டு பயங்கரமாக வந்து காரில் போய் நடக்கிறது, பேக்ரவுண்டு மியூசிக்கை போட்டு நானும் ட்ரேடர் அப்படியே அந்த மாதிரி இம்பல்சிவ் பிஹேவியருக்கு இருக்கக்கூடிய அந்த பீப்புள்ஸ் வந்து சக்ஸஸ் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா இந்த சூப்பர் ஹீரோ தான் உங்களை வந்து இந்த மார்க்கெட்டில் லாஸ் பண்ண வைக்கும். இது வந்து ட்ரேடிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு புரியும். தேவையில்லாமல் நம்ம வந்து பயங்கரமான ஒரு ஒரு பில்டப் கொடுத்துக்கிட்டு ரொம்ப வந்து அப்படியே நான் இந்த பயங்கர ட்ரேட் பண்ணுறேன், 100 ரூபாயை வச்சு 1000 எடுக்கிறேன் 2000 எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இம்பல்சிவ் ட்ரேடர்லாம் எடுத்துக்கிட்டு, இல்லை வந்து ஒரு ட்ரேடில் லாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த லாஸ் வந்து ஹம்பிளாக அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் இந்த எவ்வளோ ரூபாய் லாஸ் ஆகிறீங்க அப்படிங்கிறத ஏற்கனவே நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுருக்கணும். அதுதானே ட்ரேடிங் சிஸ்டம். ட்ரேடிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஏன் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, ட்ரேடிங் சிஸ்டமில் இது எல்லாமே கவர் ஆயிரும். இது எல்லாமே நம்ம டிசைட் பண்ணி வச்சுருப்போம். என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். அப்படிங்கும்போது நம்ம லாஸை வந்து அக்செப்ட் பண்ணாமல் நான் லாஸ் ஆகிட்டேன், நான் இனிமேல் பண்ணி காமிக்கிறேன் பாருன்னு சொல்லி ஏதோ மார்க்கெட்டுக்கிட்ட சண்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க. மார்க்கெட்டுக்கு நீங்கள் யாருன்னே தெரியாது, நீங்கள் யாருன்னு இருந்தாலும் அது கவலையே கிடையாது.
ஓகேங்களா? அப்போது அதுக்கிட்ட போய் நீங்கள் ஈகோயிஸ்டிக்கலாக சண்டை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து நான் லாஸ் பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணுறேன் பாரு, அடுத்த தடவை அப்படியே ஒரு பயங்கரமான ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான இந்த ஹீரோ பிஹேவியர் ஈக்குவல் டு ஈகோ பிஹேவியர். சரிங்களா? இது வந்து உங்களை வந்து நல்ல ட்ரேடர், அதாவது ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற பீப்புள்ஸ் நான் பார்க்குறேன். இங்கே நம்ம சேனலில் இருக்கிற பீப்புள்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் வந்திருப்பீங்க. ஒன்று மெஜாரிட்டி ஐடி பீப்புள்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள்ஸாக இருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு நாலேஜுங்கிறது இருக்குது அவங்கவுங்க ஃபீல்டில். ஆனால் ட்ரேடிங்கில் வந்து ஏன் லாஸ் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ட்ரேடிங்கில் வரும்போது தான் சைக்கலாஜிக்கலாக ஒரு சில பிஹேவியர் வந்து தூண்டப்படும். ஏன்னா நேச்சர் ஆஃப் மார்க்கெட் அதான். அப்போ என்ன பண்ணுறாங்க, சூப்பர் ஹீரோ மாதிரி ஆக போகிறேன், அந்த ஈகோ வந்துருச்சு அப்படின்னா நல்லா இன்டெலிஜென்ட்டாக இருக்கிற பீப்புள் கூட லாஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளி கவலையே கிடையாது. கரெக்டாக செஞ்சீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்க போகுது. நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, நீங்கள் வந்து எவ்வளோ வந்து வாழ்க்கையில் வந்து இழந்திருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் மார்க்கெட்டுக்கு அது கவலையே கிடையாது. ஓகேங்களா? உங்களுடைய பணம் உங்களுடைய பொறுப்பு. மார்க்கெட் வந்து உங்களை லாஸ் பண்ணணும்னு நினைக்காது, அதே மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கணும்னு நினைக்காது. அது எப்படி போகுமோ அது அப்படி போயிட்டுருக்கோம். நீங்கள் ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங், ப்ராப்பரான பிளான் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நான் சொல்கிறது. தேவையில்லாமல் சூப்பர் ஹீரோ ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதே மாதிரி லாஸ் ரெக்கவரி ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று கிடையாது. அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன், அது என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் ட்ரேடிங்கில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் நான் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அந்த எல்லா வீடியோஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடச்சிரும். ஸோ அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள்.